ஓம் சாந்தி. 10/8/2023 காலை முரளி. பாப் தாதா, மதுபன். கேள்வி பதில்கள். முதல் கேள்வி, எந்த ஒரு சத்சங்கத்திலும் என்னவென்று சொல்வதில்லை. அந்த குறிக்கோள். நாங்கள் ஈஸ்வர தந்தையின் மாலையில் மணியாக ஆகிறோம் என்று சொல்லக்கூடிய அப்படிப்பட்ட சத்சங்கம் வேறு எதுவும் இல்லை. இரண்டாவது, எவ்வளவு குஷி இருக்க வேண்டும் என்று தந்தை எவ்வளவு குஷி இருக்க வேண்டும் என்று தந்தை எதை குறிப்பிடுகிறார்? பதில் பாதங்களில் விழுந்து கிடந்தவர்களை தலை மீது தூக்கி வைத்திருக்கிறார். ஆகையால் எவ்வளவு குஷி இருக்க வேண்டும் என்கிறார். எங்க கடந்தீங்க, நான் எங்க வச்சிருக்கேன், அந்த குஷி இல்லையா அப்படின்ற அதுவும் இருக்கு. பிரிந்து சென்றவர்கள் வந்து பார்க்கும் போது எவ்வளோ குஷி இருக்கணும், அதுவும் இருக்கு. மூன்றாவது, தந்தையின் கழுத்து மாலை ஆகுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? பதில், தந்தையின் கழுத்து மாலை ஆகுவதற்கு புத்தி மூலம் தந்தையை நினைவு செய்ய வேண்டும். சப்தங்கள் செய்ய வேண்டியதில்லை, நினைவின் ஈடுபாட்டில் இருக்க வேண்டும். நாலாவது, மரியாதைக்குரியவர் யார்? தேக அபிமானத்தை தியாகம் செய்வதன் மூலம் சதா சுய மரியாதையில் நிலைத்திருக்கக்கூடியவர்கள்தான் மரியாதைக்குரியவர் ஆகுவார்கள். அஞ்சாவது, எப்போது சதா முன்னேறி கொண்டே இருப்பீர்கள். ஒவ்வொரு அடியிலும் தந்தையின் குடும்பத்தின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டே இருங்கள். அப்போது சதா முன்னேறி கொண்டே இருப்பீர்கள். Fill up the blanks. ஈஸ்வரனுடைய குழந்தையாக ஆகுவதினால் நமக்கு டேஷ் கிடைக்கிறது. சத்தியுகத்தின் பிறப்புரிமை, பர்த்ரைட் கிடைக்கிறது. இரண்டாவது, இந்த நேரத்தில் அனைத்து ஆத்மாக்களும் டேஷில் இருக்கிறார்கள், சவக்குழியில் இருக்கிறார்கள். மூன்றாவது, தோல்வி அடைபவர்கள் டேஷ் ஆகிறார்கள், சத்திரியர்கள் ஆகிறார்கள். நான்காவது, தன்னுடைய மனதின் வழிப்படி நடந்தால் செத்தீர்கள், அவ்வளவுதான். அஞ்சாவது, எரிமலை போன்ற டேஷ் யோகா செய்ய வேண்டும் என்றால் டேஷ் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். பவர்ஃபுல் யோகா செய்ய வேண்டும் என்றால் லிங்க் இருந்து கொண்டே இருக்கும். ஆறாவது, எப்போது டேஷில் வருகிறீர்களோ அப்போது டேஷ் அழிந்து விடுகிறது, இந்த டேஷ் அழிந்து விடுகிறது. தந்தையின் மடியில் வருகிறீர்களோ அப்போது இந்த பழைய உலகம் அழிந்து விடுகிறது. ஓம் சாந்தி.